வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ். அதாவது பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அதை பற்றின கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, பேசிக்காக கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் அண்டு கன்சம்ஷன் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் செம்மையாக இருக்க போகுது. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது 100 rupees ஒரு பெட்ரோல், 1 லிட்டரோட பெட்ரோல் வேல்யூ வந்து 100 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, ப்ரைஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ? 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 110 rupeesன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது என்கிட்ட அதே 100 ரூபா தான் இருக்குது. அதே 100 ரூபாய் இருக்கும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நான் அதே 1 லிட்டர் வாங்கவே முடியாது. மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இது தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இப்போ திடீர்னு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 110 rupees தான் வந்து 1 லிட்டருன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என்கிட்ட வந்து 100 ரூபா தான் இருக்குது. இந்த ரேட், அதாவது இன்க்ரீஸ் ஆன ரேட்லேருந்து நான் 100 ரூபாய்க்கு நான் வாங்கணும் அப்படின்னா எனக்கு எப்படியும் கன்சம்ஷன் கம்மியாகும். அப்போது நான் இதே 100 ரூபாய்க்கு நான் 1 லிட்டர் வாங்க முடியாது, கம்மியாக தான் வாங்க முடியும். அப்போது கன்சம்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுதா? சரிங்களா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கன்சம்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது, ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு திடீர்னு. அப்போ கன்சம்ஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போது ப்ரைஸு கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம அதிகமாக வாங்கலாம் தானே. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 90 rupees தான் 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்ட்டாங்கன்னா, அப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா நான் 1 லிட்டர் மேலேயே வாங்குவேன்ல. 1 லிட்டர் ப்ளஸ் 100 ml அது மாதிரி வாங்கலாம்ல. ஸோ இதான் வந்து இந்த சாப்டரோட பேசிக் கான்செப்ட், சரிங்களா? இப்போ உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ பெட்ரோல் பற்றி பார்க்குறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுகருக்கு பற்றி கொடுத்துருக்காங்க. த ப்ரைஸ் ஆஃப் த சுகர் ரைசஸ் பை 20%. ஓகேங்களா? ப்ரைஸ் ஆஃப் த சுகர் 20% ரைஸ் ஆகுது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பை ஹவு மச் பர்சன்டேஜ். அப்போது பர்சன்ட்டில் தான் ஆன்சர் இருக்குது, எல்லாமே பர்சன்ட்டில் தான் ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? த கன்சம்ஷன் ஆஃப் சுகர் ஷுட் பி ரெடியூஸ். கரெக்டு தானே? த ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா கன்சம்ஷன் ரெடியூஸ் பண்ணணும் தானே. அப்போது த எக்ஸ்பெண்டிச்சர் டஸ் நாட் சேஞ்ச். அதே 100 ரூபா அப்படின்ற மாதிரி தான் பேசிக். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த பேசிக்கில் அதே 100 ரூபா தான். எக்ஸ்பெண்டிச்சர் டஸ் நாட் சேஞ்ச். ஓகேங்களா? இப்போ என்னென்னா த ப்ரைஸ் ஆஃப் சுகர் தான், சரிங்களா? த ப்ரைஸ் ஆஃப் சுகர் ரைசஸ். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, இதை மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் எழுதிக்கலாம். ஓல்டு ப்ரைஸு, நியூ ப்ரைஸுன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இங்கே ப்ரைஸு, இங்கே கன்சம்ஷன், சரிங்களா? இப்போ என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20% இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோன்னா 1/5ன்னு வருமா. இன்க்ரீஸ்ன்றதுனால 5 + 1 6/5 வருமா. அப்போது 5 தானே ஓல்டு, 6 தானே நியூ. அப்படி தான் இந்த ஃப்ராக்ஷனோட அரேஞ்ச்மெண்ட்டே இப்படி தான், சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, ப்ரைஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ஓல்டு ப்ரைஸ் 5ன்னு சொல்லிட்டாங்க, 5 பார்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. நியூ ப்ரைஸ் வந்து 6 பார்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த கன்சம்ஷன் எப்படி தெரியுமா எழுதணும், இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். இங்கே 6ஆகவும் இங்கே 5ஆகவும் எழுதணும். அவள் தான் முடிஞ்சு போச்சா. இப்போ எழுதுனா கன்சம்ஷன் வந்து கரெக்டானு பார்ப்போமா. இப்போது ஓல்டு ப்ரைஸ் என்ன 5 பார்ட்டுன்னு சொல்லலாமா, கன்சம்ஷன் 6 பார்ட்டு சொல்லலாம். இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால கன்சம்ஷன் கம்மியாயிருக்கா. ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டு தானே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கன்சம்ஷன் வந்து எவ்வளோ தூரம் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மச் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கேருந்து எவ்வளோ பார்ட் கம்மியாக இருக்குது, 1 பார்ட் கம்மியாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணுறாங்க, பழைய ப்ரைஸை தான் கம்பேர் பண்ணுறாங்க, 6 பார்ட். அப்போது 1 / 6 × 100. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணாங்க என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 16/2/3% அப்படின்னு வரும். நான் வேணும்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். 6 1s are 6, 6 1s are 6, ரிமைண்டர் 4. 6 are 36, ரிமைண்டர் என்ன 4 வருமா, /6 வருமா. இதை மறுபடியும் இந்த ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணுமா, 2/3 கேன்சல் பண்ணலாமா. 2 2s are 4, 2 3s are 6. அப்போது 16/2/3% இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? இப்படி தான் வந்து இந்த மாதிரி கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். அடுத்த கேள்வி போயிடலாமா. அடுத்த கேள்வி, இஃப் ஃபுட்டு ப்ரைஸ், இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபுட் ப்ரைஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கோஸ் அப் டு, இதுவும் ரைஸ் தான் ஆயிருக்கு. அப்போ எப்பவும் போல் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிடலாமா. ஓல்டு ப்ரைஸ், நியூ ப்ரைஸ்,
அப்புறம் இங்கே வந்து என்ன வரும்னா ப்ரைஸ் வரும், இங்கே வந்து என்ன பண்ணணும்னா கன்சம்ஷன் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 10% கொடுத்துருக்காங்க. 10% அப்படின்னா எப்படி எழுதலாம்? 1/10ன்னு எழுதலாமா? இது எப்படின்னா 10%, 0 0 கேன்சல் ஆகும், 1/10. என்ன சொல்லியிருக்காங்க? ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 11/10ன்னு போடலாமா? இது ஓல்டு ப்ரைஸு, இது வந்து நியூ ப்ரைஸா? ஓகேங்களா? இப்போ எழுதலாமா? இங்கே ஓல்டு ப்ரைஸ் 10 ஆகும், இங்கே நியூ ப்ரைஸ் 11 ஆகும் எழுதலாமா? இப்போ கன்சம்ஷன் எப்படி எழுதணும்? 11 10 ஆகும் எழுதணுமா? அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குமா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? மேன் ஷுட் ரெடியூஸ் இஸ் கன்சம்ஷன். அதே ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு? ஒன் பார்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ 1/11 தானே? பழைய ப்ராடக்ட் தானே கம்பேர் பண்ணணும். இன்டூ 100 அதே பர்சன்டேஜ் வேல்யூ தானே? 11 1s 11 9s 99 1/9%. அப்போது 9 1/9% இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? இன் எ டியூட்டி ஆன் அன் ஆர்டிகல். ஓகே, ஆர்டிகலை பற்றி பேசுகிறாங்க. ரெடியூஸ் ஆர்டிகல் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து இன்க்ரீஸு, ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போது ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக என்ன ஆகிருக்கும்? கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் தானே? இங்கேயே கொஸ்டின்லேயே அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது எவ்வளோ பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதே டேப்லர் காலம் தான் போடணும். ஓல்டு, நியூவு, ப்ரைஸு, கன்சம்ஷனு. இப்போ 40%ன்றதுனால 40/100 0 0 கேன்சல் 2/5ன்னு எழுதலாமா? 2/5ன்னு எழுதுனாக்கா இங்கே என்ன ஆகிருக்கு? ரெடியூஸ் ஆகிருக்கா? அப்போது 3/5ன்னு எழுதலாமா? 5 - 2 3 தானே வரும். அப்போ இது தானே வந்து நியூ ப்ரைஸு, இது தானே வந்து ஓல்டு ப்ரைஸு. அப்போ எழுதலாமா? இங்கே என்ன எழுதலாம்? இங்கே 5 ஆகும், இங்கே 3 ஆகும் எழுதலாமா? இப்போ இங்கே கன்சம்ஷன் எழுதலாம், ரிவர்ஸில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே 3 ஆகும், இங்கே 5 ஆகும் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்களா? 5 பார்ட் ப்ரைஸ் இருக்கிறப்போ கன்சம்ஷன் 3 பார்ட்டாக தான் இருந்தது. இப்போது ப்ரைஸ் திடீர்னு கம்மியாக இருக்கோ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளமு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது? 3 இந்த 3 பார்ட்டாக கம்பேர் பண்ணும்போது 3 பார்ட்ன்றது ஓல்டு ப்ரைஸ், ஓல்டு கன்சம்ஷன். அப்போது 2/3 இன்டூ 100ன்னு போடலாமா? கன்சம்ஷன் பற்றி தானே பேசுகிறாங்க. 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை டாப்பில் எழுதுறேன். 3 பார்ட் வந்து ஓல்டு கன்சம்ஷன், அதை கீழே எழுதுறேன். எப்பவுமே கம்பேர் பண்ணுறது கீழே எழுதணும். இப்போ சால்வ் பண்ணலாமா? இப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும்? 200/3ன்னு வருமா? இதை கேன்சல் பண்ணாக்கா 3 6 are 18 ரிமைண்டர் 2, 3 6 are 18 ரிமைண்டர் 2/3. 66 2/3% is the answer. ஆப்ஷன் 4. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கேள்வி. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா the price of commodity rises from 6 per kg. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து ருபீஸில் கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்தாலும் போடலாம், ஒன்றும் கிடையாது. ஓல்டு நியூ ப்ரைஸு, இது வந்து ப்ரைஸுங்களா? இது ப்ரைஸு, இது கன்சம்ஷனா? அப்படியே எழுதணும். இங்கே 6 எழுதணும், இங்கே 7.50 எழுதணும். சரிங்களா? ரைஸஸ் ஃப்ரம் 6லேருந்து 7 ரைஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கும்போது கன்சம்ஷன் கம்மியாக தானே ஆகும். அப்போ பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் டஸ் நாட் இன்க்ரீஸ். நான் அதே 100 ரூபா தான், அதான் பேசிக்கில் சொன்ன மாதிரி. ஓகேங்களா? இப்போது எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகாமல் நான் கன்சம்ஷன் மட்டும் ரெடியூஸ் ஆகிருக்கு. அது பர்சன்டேஜில் சொல்லணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்? ப்ரைஸ் இப்படி எழுதும்போது கன்சம்ஷன் எப்படி எழுதணும்? இப்படி எழுதணுமா? அவ்வளோ தானே. இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 1.50வா? இப்போ அப்படியே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா? பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1.50 டிவைடட் பை 7.50 இன்டூ 100. நான் என்னோட ஈஸி கேல்குலேஷனுக்காக என்ன பண்ணிக்கிறேன்? இன்டூ 10 பண்ணிக்கிறேன். சரிங்களா? இன்டூ 10 பண்ணிட்டா என்ன வரும்? 150 டிவைடட் பை 750 இன்டூ 100ன்னு வருமா? 100ன்னு வருமா? அப்போ என்ன பண்ணோம்? 0 0 கேன்சலா? 75 1s are 75 2s are. அப்போது என்ன ஆன்சர்? 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போது ஆன்சர் இஸ் 20 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Due to the 25% hike in the price of rice per kg. Okay, price of rice per kg, a person is able to purchase 20 kg less for ₹400. அதாவது இது வரையும் பார்த்த ப்ராப்ளம்லேருந்து இது வித்தியாசமான ப்ராப்ளம். இது ஒன்றும் கிடையாது. இப்போ பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போது 4 kg ஆஃப் ரைஸ் வந்து ₹20ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 1 kg என்னது? 20 டிவைடட் பை 4ன்னு போடுவோமா? அப்போது இதுலேருந்து என்ன சொல்லுவாங்க?
5 rupees per kgன்னு சொல்லுவாங்களா, இது என்ன டைப்போ அதே டைப்பு தான். இது எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்களா, டியூ டு ஹைக்குன்னா இன்க்ரீஸ் இன் ப்ரைஸா பர் கேஜி. அப்போது ஒரு பர் கேஜிக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். எவ்வளோ கன்சம்ஷன் கம்மியாக இருக்குன்னு அவனே கிளியராக கொடுத்துட்டான். எவ்வளோ கிளியராக கொடுத்துட்டான்னா 20 kg லெஸ்ஸாக வாங்கியிருக்கான். 20 kg லெஸ்ஸாக வாங்கியிருக்கான். மொத்தம் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கான்னா ₹400. அப்போது ஃபைன் த இன்க்ரீஸ்டு ப்ரைஸ் பர் கேஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் எப்பவும் போல் அதே மாதிரி தான் போடணும். ஓல்டு ப்ரைஸு நியூ ப்ரைஸுன்னு போடணும், இங்கே ப்ரைஸு போடணும், இங்கே கன்சம்ஷன் போடணும். சரிங்களா, எப்படி போடுறன்றதை மட்டும் நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, 25% சொல்கிறாங்களா, 25% எப்படி எழுதலாம், 25/100. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், 1/4. இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இன்க்ரீஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5/4ன்னு எழுதலாமா, இது ஓல்டாகவும் இது நியூவாகவும் எழுதலாமா. அப்போது ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு 4 இருந்தது, அப்புறம் இன்க்ரீஸ் ஆனதுனால 5 மாறிச்சு. அப்போ கன்சம்ஷன் என்னவா இருக்கும், இங்கே 5ம் இங்கே 4 இருக்குமா. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ கன்சம்ஷன் கண்டிப்பாக கம்மியாயிருக்கு, 5லேருந்து 4 கம்மியாக இருக்குது. அப்போ 1 பார்ட் கம்மியாயிருக்கா, இந்த 1 பார்ட் தான் என்னது 20 kg. ஓகேங்களா, இந்த 20 kgன்றது இந்த 20 kg இங்கே தான் வரும். அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணால் 20 kg, 20 மல்டிப்ளை பண்ணால் 1 பார்ட் வந்து 20 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 kg வந்துடும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இன்க்ரீஸ்டு ப்ரைஸ் பர் கிலோகிராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ப்ரைஸ் தெரியும், ₹400ன்னு தெரியும். 400 rupees கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். நமக்கு என்ன தெரியணும், கன்சம்ஷன் தெரியணும். அப்போது இன்க்ரீஸ்டு ப்ரைஸ்னால் கன்சம்ஷன் கண்டிப்பாக கம்மியாக தான் வாங்கியிருப்பார், 4 தான் வாங்கியிருப்பார். அப்போது இந்த கேஜி வேல்யூ தெரியணுமா, 4 × 20 தானே 80, இந்த 20யோட மல்டிபிள் தானே இங்கேயும் வரும். அப்போது 400 / 80 போடலாமா. இப்போது இது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, நான் இங்கே கேட்டேன் பார்த்தீங்களா, பர் கேஜி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு, அந்த வேல்யூ தான் இது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், 400 / 80ன்னு போடுறேன். அப்போது 0 கேன்சல் பண்ணும்போது என்ன நடக்கும், 5 rupees per kg அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் 1. ஓகேங்களா, இதே மாதிரி மாடல் பார்க்கலாமா, அடுத்த கேள்வி போயிடலாமா. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த ரிடக்ஷன் ஆஃப் 20% ஆஃப் யர் ப்ரைஸ். ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிடக்ஷன் கொடுத்தா அப்போ கண்டிப்பாக கன்சம்ஷன் அதிகமாகும் தானே. 20% ஆஃப் ப்ரைஸாக ரெடியூஸ் ஆகிருக்கு. ரெடியூஸ் ஆனதுனால 8 kg அதிகமாக வாங்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக எவ்வளோக்கு வாங்க முடியுதுன்னா ₹160க்கு வாங்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது த ப்ரைஸ் பர் கேஜி பிஃபோர் ரிடக்ஷன் வாஸ், அதாவது ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ எப்பவும் போல் என்ன பண்ணலாம், ஓல்டு நியூன்னு எழுதிடலாம். இங்கே ப்ரைஸு கன்சம்ஷன் எழுதிடலாமா. இப்போனா எழுதலாம் 20%ன்னு சொல்கிறதுனால எப்படி எழுதலாம்னா 1/5ன்னு எழுதலாம். இதை கேன்சல் பண்ணாங்க 1/5 வரும். ரிடக்ஷன் இன் ப்ரைஸ்ன்றதா மைனஸ், அப்போ 4/5 வருமா. இது ஓல்டு, இது வந்து நியூ ப்ரைஸா. இப்போது ஓல்டு என்னது 5, நியூ ப்ரைஸ் 4. ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் பிஃபோர் ரிடக்ஷன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸில் தான் இருந்தது. அப்போ இதை தான் வந்து கேல்குலேட் பண்ணோம். இப்போ கன்சம்ஷன் எப்படி எழுதலாம், 4/5ன்னு எழுதலாமா. இப்போது கன்சம்ஷன் தானே கேல்குலேட் பண்ணோம், பிஃபோர் ரிடக்ஷன் ப்ரைஸை கன்சம்ஷன் தானே கேல்குலேட் பண்ணோம். அப்போது என்ன எழுதலாம், கண்டிப்பாக கன்சம்ஷன் 4லேருந்து 5 ரெடியூஸ் ஆகிருக்கு. எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னா 1 பார்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த 1 பார்ட் ரெடியூஸ் ஆகிறதுனால எவ்வளோ கேஜி வந்து கன்சம்ஷன் வந்து அதிகமாகிருக்கு, ப்ளஸ் 1 பார்ட் அதிகமாகிருக்கு, 8 kg அதிகமாக இருக்குது. அப்போ 1 பார்ட் வந்து என்ன மல்டிப்ளை பண்ணாக்கா 8 மல்டிப்ளை பண்ணாக்கா 8. அப்போ கன்சம்ஷனும் 4 பார்ட், அப்போ 4 × 8 எத்தனை கேஜி, 32 kg முதல்ல வாங்கியிருக்கான். அப்போ பிஃபோர் ரிடக்ஷன்னா 32 kg. அப்போ இப்போ என்ன பண்ணோம், 160 rupees டிவைடட் பை 32 kg போட்டாக்கா ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் கிடச்சிருமா. அப்போ 32 × 5 போட்டு பார்ப்போமா. 5 2s are 10, 5 3s are 15, 160. அப்போ 32, 5s are ஆன்சர். அப்போ ₹5 per kg இஸ் த ஆன்சர். ரிடக்ஷன் பிஃபோர் ரிடக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுவே பிஃபோர் ரிடக்ஷன் தானே இது ப்ரைஸு, கன்சம்ஷன் வச்சு தான் பண்ணணும். ஏன் வந்து இதை எடுக்கணும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிஃபோராக இருக்கிற கொஸ்டினில். இப்போ இதுவே பிஃபோர் ரிடக்ஷன். ஆஃப்டர் ரிடக்ஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், இதை எடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இது இன்ட்டு 8 போட்டால் 8ஓட மல்டிபிள் தானே இது இன்ட்டு 8 போட்டாக்கா 40 வந்துருமா. அப்போது 160 டிவைடட் பை 40 என்ன, 4 rupees இஸ் த ஆன்சர். 4 rupees per kg இஸ் த ஆன்சர். நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ஆஃப்டர் ரிடக்ஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேட்டிருக்கு தான் பிஃபோர் ரிடக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. பிஃபோர் ரிடக்ஷன்
ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம். த ரிடக்ஷன் இன் 25% ஆஃப் ப்ரைஸ். ஓகே, இதுவும் ரெடியூஸ்டு ப்ரைஸ் தான். அப்போ ரெடியூஸ்டு ப்ரைஸ்னால் கன்ஃபார்மாக வந்து அதிகமாக வாங்கலாம் இல்லையா? சுகர் எனேபிள்ஸ் எ பர்சன் டு பை 10 kg மோர். ஓகேங்களா? 10 kg மோர் ஃபார் rupees 600. 600 ரூபாய்க்கு வாங்குறாரு. த ரெடியூஸ்டு ப்ரைஸ் ஆஃப் த சுகர் இஸ், அதாவது போன சமயம் என்ன பார்த்தோம்? பிஃபோர் ரிடக்ஷன் பார்த்தோம். இது ஆக்சுவலாக சிம்பாலிக்காக வந்து ஆஃப்டர் ரிடக்ஷன் தான். ஆஃப்டர் ரிடக்ஷன் தான் ரெடியூஸ்டு ப்ரைஸாக, அப்போ ஆஃப்டர் ரெடியூஸ்டு ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். எப்பவும் போல் என்ன பண்ணலாம்? ஓல்டு ப்ரைஸ் நியூ ப்ரைஸா, ப்ரைஸு கன்சம்ஷனா? இப்போ இங்கே என்ன எழுதலாம்? 25% சொல்லியிருக்காங்க. 25/100 அப்படின்னா என்ன வரும்னா 1/4ன்னு வரும். ரெடியூஸுன்றதுனால 3/4ன்னு எழுதலாமா? அப்போது இது வந்து நியூ ப்ரைஸு, இது வந்து ஓல்டு ப்ரைஸா? ஓல்டு ப்ரைஸ் என்ன 4, நியூ ப்ரைஸ் 3. அப்போ கன்சம்ஷன் ரிவர்ஸில் எழுதணுமா? 3 4ன்னு எழுதணுமா? கண்டிப்பாக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 part இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 1 part தான் வந்து என்னது? 10 kg. அப்போ இன்டூ 10ன்னு சொல்லாமா? ஆஃப்டர் ரிடக்ஷன் தானே சொல்கிறாங்க. ரெடியூஸ்டு ப்ரைஸ் பர் கேஜி ஆஃப்டர் ரிடக்ஷன் தானே இது. அப்போ கன்சம்ஷன் எவ்வளவு? 4 இன்டூ என்ன மல்டிப்ளை பண்ணணும்? அதே 10 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே 10ஓட மல்டிபிள், இதுவும் கன்ஃபார்மாக 10ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். அப்புறம் 40 kg வந்துருமா? இப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 600 rupees வாங்கியிருக்காங்களா? 600 rupees டிவைடட் பை 40 kg போடலாமா? 40 kg போட்டால் என்ன வரும்? 0 0 கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணால் 4 1s are ரிமைண்டர் 2 15. அப்போது ₹15 per kg is the answer. அப்போ reduced price of sugar per kg is ₹15 is the answer. ஓகேங்களா? இதுவரையும் பார்த்த கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.